அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தியை கேட்போம். 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். தேவனுடைய பிள்ளைகள் நம் எல்லாருடைய வேண்டுதலும் இப்படியாகவே இருக்க வேண்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இன்னைக்கு நாம் நமக்கு பிரியமானபடி நடந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டு தேவனுடைய வருகையிலே பங்கு பெறுவோம், தேவனுடைய ராஜ்யத்திலே நித்திய காலம் வாழ்வோம் என்றெல்லாம் விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? அல்லேலூயா. ஆனா தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். அதற்கு தேவனே எனக்கு போதித்தருளும் என்று தாவீது ஜெபிக்கிறது போல நாம் ஒவ்வொருடைய ஜெபமும் இருக்கிறது. பிரியமான தேவனுக்கு பிரியமானது என்ன? அல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. ஒருவனுடைய வழிகள், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தால் நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி பிரியமானதா இருந்தால் நம்முடைய சத்துருக்களும் வந்து நம்மோடு என்ன செய்வார்கள்? சமாதானம் வாய்ப்புவார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை அநேகர் சொல்லலாம், எனக்கு சத்துருக்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்று. அல்லேலூயா. சிலருக்கு வேதமும் சொல்லுகிறது, வீட்டாரே அவனுக்கு சத்துரு. வீட்டிலேயே சத்துரு இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்திலேயே சத்துரு இருந்தாலும் சரி, நாம் குடியிருக்கிற இடத்திலேயே சத்துரு இருந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கிறவர்களாய் இருந்தால் அந்த சத்துருக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? நம்மோடு வந்து சமாதானமாவார்கள். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று. அல்லேலூயா. நாம் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமானது எவைகள் என்று சில காரியங்களை நாம் பார்க்கலாம். பாருங்க, 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. தமக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. ஆபிரகாமு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் ஏக புதல்வனை கொண்டு மோரியா மலையிலே என்ன செய்யணும்? பலி செய். அவன் மோரியா மலைக்கு போகிறான். அங்கே பலிபீடத்தை கட்டி ஈசாக்கை பலி கொடுக்கிறதற்கு ஆயத்தமாகலாம். அல்லேலூயா. அப்பொழுது வானத்திலே இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது,
பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாது. அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்க. அல்லேலூயா. எந்த ஒரு காரியமானாலும் சரி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய, அப்பதான் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று கர்த்தர் அறிவார். கர்த்தர் அவர்கள் மேல் எப்படி இருப்பார்? பிரியமாய் இருப்பார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அதான் மிக முக்கியமான காரியம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல. அதனால் தேவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படியும் போது நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள். பயப்படுகிறது மாத்திரமல்ல, கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். தேவனிடத்திலிருந்து இரக்கங்கள் வருகிறதற்கு நாம் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். பாருங்க, 145 சங்கீதம் 19 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்து. பாருங்க, ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆமா, உங்களுடைய விருப்பம் என்ன? விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. துன்மார்க்கமான மனுஷனுக்கு இந்த காலத்துல பயப்படுகிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் பரிசுத்தமான தேவனுக்கு, நம்மை ரட்சிக்கிற தேவனுக்கு, நம்மை பாதுகாக்கிற தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்று ஒரு விஷயம் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஆராய்ந்து பார்த்தால் பாருங்க, அந்த நமக்கு வாசித்த 147 சங்கீதம் 12-13 வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி, அவரின் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது நம்முடைய வாசல்களின் தாழ்பாள்களை என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏன் பலப்படுத்துகிறார்? கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பதனாலே நம்முடைய வீடு எல்லா பொருட்களினாலும் எல்லா ஐஸ்வர்யத்தினாலும் நிறைந்திருக்கும். அதனாலே நம்முடைய வாசல்களின் தாழ்பாடுகளை என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, நம்மிடத்தில் உள்ள பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அதனாலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதுவோ, எல்லாவற்றிலும் சுகமாயிருப்பவனே. அப்பா, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும். இரண்டாவதாய் நாம் பார்க்கும் போது 1 சங்கீதம் 2வது வசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்தேன், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணும்? பிரியமுள்ளவர்களாய் இருக்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமுள்ளவர்களாய் இருந்தால் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருப்போம். வேதத்தை
ஆலயத்துக்கு வரும்போது சுமக்கிறவர்களாயிருப்போம். அல்லேலூயா. இப்ப நிறைய பெரிய ஆலயங்களில் எல்லாம் பார்க்கும் போது எல்லாம் அப்படியே ஸ்கிரீன்ல வரும். ஸ்கிரீன்ல என்ன வரும்? எல்லாம் வேத வசனம் வரும், பாடல் வரிகளும் வரும். அதனால பாட்டு புஸ்தகம் தேவையில்லை, வேதாகமும் தேவைப்படுவதில்லை. ஆனால் வேதத்தில் பிரியமாயிருக்கிறதா? வேதத்தை ஒருபோது என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. சிலருப்பா இந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் நம்ம கையில இருக்க தீப்பெட்டியை விட கொஞ்சம் பெருசு, அந்த அளவுக்கு கூட பைபிள் வந்து போச்சு. அதை வாங்கி பேண்ட் பாக்கெட்ல என்ன செய்யறாங்க? ஆமா, பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே சங்கீதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கான். எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீர்கள் தினமும் என்று கை தூக்க சொன்னா சிலருக்கு வருத்தமா இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா பொய் சொல்லி எல்லாரும் பாசத்துக்கு முன்பாக என்ன செய்வாங்க? கையை தூப்பான். அதனால நான் அப்படி சொல்லல. அல்லேலூயா. உங்களை வருத்தப்படுத்த விரும்பல. வேதத்தை வாசிக்காதவர்கள் எல்லாம் தினமும் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது அடுத்த வசனங்கள் சொல்லுகிறது, அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் போது, ஆண்டவர் பிரியப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. அல்லேலூயா. அதான் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம். அப்ப நம்முடைய கையின் பிரயாசங்கள் வாய்க்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய். வேதம் தான் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்படி இவைகள் எல்லாம் உங்களுக்கு. வேதத்தை வாசிங்க. முதல்ல தூக்கம் எழும்பினதும் நீங்க முகம் கழுவுறீங்களோ கழுவலையோ அது பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய வேதத்தை தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க. அப்படி செய்யும் போது நீங்க நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் நீங்க செய்வதெல்லாம் பாய். அல்லேலூயா. செய்வதெல்லாம் பாய்க்கும். அது மாத்திரமல்ல, 119 சங்கீதம் 165 வசனத்தை நான் வாசிக்கும் போது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய கருத்தில் இருக்கிற கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். நாம இத பிராக்டிகலா எடுத்துக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வேதத்தை நேசித்து பார்க்கணும். வேதம் நமக்கு பிரியமானதா இருக்கணும். இன்னைக்கு நமக்கு சிலருக்கு அப்பா பிரியன்னு சொல்வார்கள், சிலர் அம்மா பிரிய என்பார்கள். பிள்ளைகளை சிலருக்கு அம்மா பிள்ளை, அப்பா பிள்ளை பிரியம், மாமா பிரியம், தாத்தா பிரியம். அல்லேலூயா. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. சிலருக்கு நாய் பிரியம், சிலருக்கு பூனை பிரியம், சிலருக்கு எலி பிரியம், சிலருக்கு பாம்பு பிரியம். நாகாலாந்துல இருக்கவங்களுக்கு நாய்க்கறி பிரியம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தருடைய வேதத்தை விட்டுட்டு மற்றபடியாய் உலக பிரகாரமா தேவராகமத்திலே தான் வாசிக்கும் போது 26ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. மற்ற ஜனங்கள்னா யாரு? பாம்பு மேல் பிரியம், நாய் மேல் பிரியம், பூனை மேல் பிரியம், கிளி மேல் பிரியம், எலி மேல் பிரியம். இந்த ஜனங்களை விட்டு நான் உங்களை என்ன செய்வேன்?
எதற்கு பிரித்தெடுத்தார்? என்னுடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கும்படி ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். 119 சங்கீதம் 1 வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடந்தால் தான் நீ பாக்கியவான். ஆண்டுடைய வரியிலே பாக்கியவானாய் பாக்கியவாதியாய் நீ இருக்க முடியும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கலைன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. வேதம் தான் நம்முடைய கருத்தில் இருக்கிற வேதம் தான். இது பேப்பர் தான். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்வார்கள். இது பேப்பர்ல இருக்கிறது தான். இது ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் இந்த வசனம் எல்லாம் நம்முடைய இதயத்திலே எழுதப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய மனதிலே வைத்து நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? எழுத வேண்டும். அப்ப நீ படித்தாதானே, அப்பதான் நீ பாக்கியவானா இருப்பாய். அடுத்தபடியாய் பாருங்க, சங்கீதம் 19 சங்கீதம் 7 வசனம் பாருங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறை உள்ளது கிடையாது. அது குறைவில்லாதது. எல்லாம் அங்கே இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவை என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. ஆதாமோடு ஆண்டோடு சொல்லும் போது சொல்லுகிறான், இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அவர்கள் செத்தார்கள். விருட்சத்தின் கனியை புசித்தார்கள். ஆனால் எப்படி செத்தார்கள்? தேவ சமூகத்தை விட்டு விலகி போனார்கள். அல்லேலூயா. அந்த ஆத்தும மரணத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கும் போது நம்ம என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இல்லைன்னா செத்த ஆத்மா செத்ததேதான். வசனத்தின்படி நடக்கல, வேதத்துல பிரியமா இருக்கலன்னா அந்த ஆதாமோடு செத்த ஆத்மா என்ன செய்கிறது? செத்தே போகிறது, மரித்தே போகிறது. அதான் தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் மரித்தோருக்கு, ஆத்மா மரித்து போனவர்களுக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளவர்களுக்கு தேவனாயிருக்கிறார். அடுத்தபடியாக நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 69 சங்கீதம் 30-31 வசனம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். நாம் ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, வீட்டுல வந்தாலும் சரி, முதல்ல என்ன செய்கிறோம்? 2-3 பாட்டெல்லாம் என்ன செய்கிறோம்? பாடுறோமா பாடலையா? ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்தாலும் ஜபத்துக்கு முன்னே என்ன பண்ணுறோம்? பாட்டு பாடுறோம். பாட்டி ஸ்தோத்திரம் பண்ணி அப்புறம் என்ன செய்கிறோம்? வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுகிறோம். பாட்டுனால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன். கொம்பு மிரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆடு, மாடு, காளை, புறா இதெல்லாம் பலி செலுத்துவார்கள். அல்லேலூயா. அந்த காலத்திலே வாழ்ந்தவர் தான் சங்கீதக்காரன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய நாமத்தை நான் பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். இதுவே கொம்பு மிரி குழம்பு உள்ள காளை எதை பார்க்கலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆடு பலியிட சொல்லவில்லை, காளையை பலியிட சொல்லவில்லை. நீங்க என்ன செய்யுங்க? பாட்டுனால என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பாட்டு வருதா, ராகம் வருதோ வரலையோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. நாம தனிமையில இருக்கும் போது நமக்கு ராகம் முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. பாடிக்கொண்டே இருக்க வேண்டியதான், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அது இல்லை இது இல்லை ஆசீர்வாதம் வரலன்னு சொல்றேன் இல்ல. ஒரு நாள் 1 மணி நேரமாவது நல்லா பாடி நல்லா என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணி கடைசியில
உங்களுடைய மன விருப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நடக்குதா நடக்கலையா? ஹல்லேலூயா. நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானதை செய்தால் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறி விடுகிறீர்கள். ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது, எபிரேயர் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தணும். ஹல்லேலூயா. நமக்கு நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். எது வரப்போகிறது? தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவரோடு கூட தேவனுடைய ராஜ்யமும் வரும். ஹல்லேலூயா. அதை நாடி தேடுகிறோமா? போங்கய்யா நீங்க, நாங்க இங்க உள்ளதான் தேடிக்கொண்டிருக்கிறோம். அது கிடைச்சாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, கவலையே கிடையாது. இங்க உள்ளது இருந்தா போதும். ஹல்லேலூயா. பொய் சொல்லியாவது லஞ்சம் வாங்கியாவது என்ன செய்யணும்? இங்க சம்பாதிக்கணும் ஐயா, சம்பாதிச்சு சேர்க்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்படி இல்லை, நாம் வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். அதனால உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தான். இயேசு மூலம் தேவனுக்கு செலுத்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் ஸ்தோத்திரத்தில் தான் இருக்கு. ஸ்தோத்திரம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படும். யாருடைய வாயிலெல்லாம் ஸ்தோத்திரம் நிறைய வருதோ அவங்கதான் பரலோகத்துல முதல் வரிசையில இருக்க முடியும். ஸ்தோத்திரம் வரலன்னா பரலோகத்தை பார்க்கவே முடியாது. படக்காட்சியில நீங்களும் சினிமால நீங்களும் வேணுமா பாருங்க. ஹல்லேலூயா. தேவனோடு கூட பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க 103ஆம் சங்கீதம் 20-21 வசனம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்க. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஹல்லேலூயா. பலியினாலே உடன்படிக்கை பண்ணின பலிதான் செலுத்தலாம். ஸ்தோத்திர பலி செலுத்த 1 மணி நேரம் ஸ்தோத்திர பலி, 2 மணி நேரம் ஸ்தோத்திர பலி செலுத்த. நம்ம எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்ன 1ஆம் தேதி 24 மணி நேரம் என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம். இப்ப பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வேலை கிடைச்சது, நல்லது, ஆசீர்வாதம். ஆனா வேலை இன்னும் ப்ரமோஷனுக்கு மேல ப்ரமோஷன் போகணும்னா என்ன செய்யணும்? நிறைய ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? வேலை முடிஞ்சு வந்து 24 மணி நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? பங்கு கொள்ளணும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஹல்லேலூயா. பலியினாலே உடன்படிக்கை பண்ணினா ஆண்டவரிடத்துல கூட்டுவார், இல்லைன்னா கூட்ட மாட்டார். அதனால ஸ்தோத்திர பலி செய்வது நமக்கு மிக அவசியமா இருக்கிறது. பாருங்க, ஏசாயா 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் பரிசுத்தமாக்குனவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்து வந்திருக்கிறேன்.
அவர்களின் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள் என்றார். அல்லேலூயா. நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற. அல்லேலூயா. பலியினாலே உடன்படிக்கை பண்ணுகிறவர்களை ஏன் போட்டுகிறார் ஆண்டவர்? அவருடைய கோபத்தை நிறைவேற்ற. என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் சோத்திர பலி வைக்கிறவர்கள் பராக்கிரமசாலிகள். அல்லேலூயா. அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? நம்முடைய கோபத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதனால நாம் பராக்கிரமசாலிகளாய் தேவ சமூகத்திலே நிற்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? பலி செலுத்த வேணும். சோத்திர பலி செலுத்த. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு பிரியம். கொம்பு மிரிவுளவும் உள்ள காளை நாட்டிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அதனால பிரியமானதை செய்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16-17 வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தானவர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா எல்லா துணி கடையிலையும், எல்லா நகை கடையிலையும், எல்லா கடையிலையும் என்ன பண்ணி எழுதி வச்சிருப்பாங்க? ஹாப்பி கிறிஸ்மஸ் எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா போட்டோவும் வச்சு. அல்லேலூயா. நம்ம அவ்வளவா விளம்பரம் பண்றது இல்லை. நம்ம சென்னையிலே தமிழ்நாட்டிலே உள்ள எல்லா கடையில பாத்தீங்கன்னா கூட கிறிஸ்மஸ் ட்ரீ தான், லைட்டு தான், ஸ்டார் தான், கிறிஸ்மஸ் தாத்தா தான். அல்லேலூயா. எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? அவர்கள் தங்களுக்கு வியாபாரம் நடத்துவதற்காக, சம்பாதிப்பதற்காக அதை செய்கிறார்கள். அல்லேலூயா. நானே ஒரு நண்பர்கிட்ட பேசி கொண்டிருக்கும் சொல்றார், பெரிய பெரிய ஸ்பென்சர் மாதிரி உள்ள பெரிய கடைகள், அந்த கடைகளில கிறிஸ்துமஸ் டைமுக்கு தான் வியாபாரம் அதிகமாய் நடக்கிறதாம். அல்லேலூயா. அது கிறிஸ்தவர்கள் மட்டும் வாங்குறது இல்ல, மற்றவர்கள் அதோடு சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? அப்போ ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ, ஒரு ஸ்டார், ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா ஏன் வைக்கிறார்கள்? அவர்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. அவர்களுக்கு ஆசீர்வாதம் வந்தா நமக்கு ஆசீர்வாதம் வராதா? இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாத அவர்களுக்கு ஆசீர்வாதம் வரும்போது நமக்கு ஆசீர்வாதம் வருமா வராதா? அது ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த பண்டிகை டைமில் தான தர்மம் பண்ணுகிறது அதிகமாய் நம்மவர்களும் செய்கிறார்கள், மற்றவர்களும் செய்கிறார்களோ தெரியாது. அல்லேலூயா. அதனாலதான் என்ன சொல்ல, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இதை செய்யணும். கிறிஸ்துமஸ்க்கு நமக்கு என்னைக்கும் கிறிஸ்துமஸ் தான். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு என்னைக்கும் கிறிஸ்துமஸ் தான். அல்லேலூயா. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கப்பட்டதான நமக்கு என்னைக்கு கிறிஸ்துமஸ் தான். அதனால என்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மையும் செய்யணும். நமக்கு திராணி இருந்தா தான தர்மங்களும் பண்ணணும். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களை கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட எப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க. நன்மை செய்யுங்கள், தான தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களை நடத்துகிறவர்களை கொடுத்து பேசுகிறார். அல்லேலூயா. ஏன்னா உங்களை நடத்துகிறவர்களுக்கு என்ன செய்யணும்? தசமாகிய காணிக்கை என்ன செய்யணும்? செலுத்தணும். அல்லேலூயா. காணிக்கை கொடுக்கணும், சபைக்கு காணிக்கை கொடுக்கணும். ஒவ்வொருத்தர் சபைக்கு எவ்வளவோ காணிக்கைகளை வாங்குறோம். நம்ம அப்படி ஒண்ணு வாங்குறது இல்லை. உங்க திராணிக்கு தங்கதா என்ன செய்யுங்க, நல்ல மனசோட கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கறது கிடையாது. அல்லேலூயா.
யூடியூப் டிவி சேனல்லையும் கேட்கறது கிடையாது, பத்திரிகை அனுப்பும் போதும் கேட்கறது கிடையாது. ஹல்லேலூயா. அதனால நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, பாஸ்டர் பெரிய பணக்காரன் போல தெரியுது, வெளிநாட்டுல இருந்து ரொம்ப பணம் வருதுன்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. வெளிநாட்டு பணம் எதுக்கு? பரலோக தேவனின் ஆசீர்வாதம் ஒன்றே போதும். ஹல்லேலூயா. அதனால உங்களை நடத்துகிறவர்கள் என்ன செய்யக்கூடாது, துக்கப்படாம சந்தோஷத்தோட உங்களை ஆசீர்வதிக்கும்படி என்ன செய்யுங்க, அவர்களுக்கும் கொடுங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படிங்கன்னா காணிக்கை கொடுங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அத பாருங்க, தொடர்ந்து பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவனவன் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, ஆமா, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில், ஆமா, உற்சாகமாய் கொடுத்தால் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்ப பிரியமாய் இருக்கிற தேவன் பிரியமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால உற்சாகமாய் நாம் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் போது லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அலைந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. கொடுங்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? கொடுங்கள். ஊழியத்திற்கு கொடுங்கள், ஊழியக்காரனுக்கு கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அலைந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். ஹல்லேலூயா. யாரை கொண்டாவது உங்கள் மடியிலே ஆண்டவர் அளந்து போடுவார். நீங்க ஊழியத்துக்கு ஊழியக்காரனுக்கு கொடுக்கும் போது. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஹல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு 100 ரூபாய் காணிக்க போடுறாங்க. வீட்டுல விளக்குற நாய்க்கு எவ்வளவு செலவு பண்றாங்க? பல ஆயிரம். அப்ப நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த 100 ரூபாய்க்கு ஏற்றபடி என்ன செய்வாரு? அளந்து 100 ரூபாய் போட்டா 100 ரூபாய் அளப்போம். ஹல்லேலூயா. நாய்க்கு செலவு பண்ணோம், பூனைக்கு செலவு பண்ணணும்னு சொல்லி ஒரு நன்மையும் உங்களுக்கு வர போறதில்லை. ஹல்லேலூயா. வேத வசனத்திலே எழுதியிருக்கிறபடி செய்தால் கொடுத்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் அப்படியே மாறி போய் கொண்டு, தேவனுடைய ஜனங்கள் பரலோகத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், மோசேயோட சொல்லுகிறார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்கி இருக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு என்ன செய்யும் சொல்லு. காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்கி இருக்கிறார். இப்ப நீங்க சபையின் பிள்ளைகள் இருக்கிறீங்க, நீங்க உற்சாகமாய் கொடுக்குறீங்களோ மனப்பூர்வமாய் கொடுக்குறீங்களோன்னு நான் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மோசடி காட்ட சொல்லும் கூட அப்படி கொடுக்குறவங்கள்ட்ட காணிக்கை என்ன செய்யும் வாங்கன்னு சொல்லு. காணிக்கை கொடுத்தா அழுது கொடுக்க கூடாது. பாஸ்டருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தான்னா நாளைக்கு தான் என்ன செய்வேன்னு நினைச்சு என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. கர்த்தர் கண்டு கொடுத்தா கர்த்தர் அதை என்ன செய்வார், திரும்ப கொடுப்பார் என்ற விசுவாசம் உள்ளவங்க தான் கொடுக்கணும். ஏதாவது ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ நான் சொன்னேன்னா கொஞ்சமோ நிறையவோ பேபி சிஸ்டர் மாத்திரம் தான் காணியை கொடுக்கணும். வேற யாரும் அப்படி ஒன்றும் அப்படி சொன்னதே எனக்கு தெரியாது, நான் கேட்கவே இல்லைன்னு சொல்றவங்க தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா.
ஆனால் இங்கே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவரிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குகிறார். அல்லேலூயா. வனாந்திரத்தில் இருந்த ஜனங்களை கேட்ட ஆண்டவர் சொல்றார், உற்சாகமாய் குறுக்கடவரத்தில் என்ன செய், காணிக்கையை வாங்கு. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கொலோசையர், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிள்ளைங்க தாயும் தகப்பனும் பிள்ளைங்களை பெற்று எப்படி வளர்க்குறாங்கன்னு பிள்ளைங்க இப்ப கல்யாணம் ஆகி குழந்தை பெற்ற பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. அதே மாதிரிதான் பிள்ளைங்க உங்களையும் பெற்றோர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, வளர்த்திருப்பாங்க. அதனால நீங்க எல்லா காரியத்திலையும் என்ன செய்யணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். நான் வளர்ந்துட்டேன் இனி கீழ்ப்படிய மாட்டேன் எல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு ஊர்ல ஒரு சொந்தக்கார மாமா ஒருத்தர் இருந்தார். அவர் மிலிட்டரியில இருந்தார். அவருக்கு 10 பிள்ளைங்க. அல்லேலூயா. 6 ஆண் பிள்ளைங்களும் 4 பெண் பிள்ளைங்களும். அவரோட பெருசா வளர்ந்து எல்லாம் காலேஜ் எல்லாம் முடிச்சு வேலைக்கு எல்லாம் போயிட்டாங்க. ஆனா ஏதாவது ஒரு காரியம் சொல்லி செய்யலன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு தனியா பொம்பு வச்சிருப்பாரு, ஒரு பரம்பு. பாடாய்க்கன்னு சொல்லி ஒரு கூப்பிடுவாரு. கூப்பிட்டாதான் அவர் என்ன மிலிட்டரி மேன் எத்தனை அடி அடிப்பாரு, என்ன அத்தனை அடி போடுவார். அல்லேலூயா. அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன நடந்த சம்பவம். ஏன்னா கீழ்படி இல்லைன்னா என்ன செய்யும், நடக்கும். கீழ்படி இல்லைன்னா அடி கிடைக்கும். அல்லேலூயா. ஏசப்பாவு கீழ்படி இல்லைன்னா தண்டனை கிடைக்கும், நரகம். பெற்றோருக்கு கீழ்படி இல்லைன்னா என்ன கிடைக்கும், அடி கிடைக்கும். ஆனா இப்ப பெற்றோர்கள் என்ன செய்யறது இல்லை, அடிக்கிறது இல்லை. தலைக்கு மேல வளர்ந்துட்டான்னு அம்மாமாரு சொல்லுவாங்க. தலைக்கு மேல இல்ல, தோளுக்கு மேல என்ன செய்தான், தோளுக்கு மேல வளர்ந்துட்டு அந்த பிள்ளைய நீங்க அடிக்கிறீங்களான்னு கேட்பான். அதனால இப்ப பெற்றோர்களும் அடிக்கிறது இல்ல, பிள்ளைங்களும் கீழ்படுகிறது இல்லை. அல்லேலூயா. பாருங்க, எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1-3 பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கீழ்ப்படி இல்லைன்னா அது அநியாயம். அல்லேலூயா. பெற்றாருக்கு கீழ்ப்படி இல்லைன்னா பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னு அர்த்தம், அநியாயம் செய்யறாங்கன்னு. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. பெற்றோரை கனம் பண்ணணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது ஆகாய் 1:8 வாசிங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாய் தீர்க்கதரிசி மூலம் என்ன சொல்லுகிறார், நீங்க மலையிலே போய் மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயத்தை கட்ட வேண்டும். நாம என்ன செய்யணும், ஆலயத்தை கட்டணும். அதனாலதான் நீங்க இந்த தொலைக்காட்சி பெட்டியில பாத்தீங்கன்னா ஆலயம் கட்டுறாங்களோ கட்டலையோ கொடுங்கன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. நேபாள ஆலயம் கட்டணும், மியான்மர்ல ஆலயம் கட்டணும், வட இந்தியால ஆலயம் கட்டணும், தென்னிந்தியால ஆலயம் கட்டணும்னு தனித்தனியா கேட்டு வாங்குவாங்க. அல்லேலூயா. ஏதோ ஆலயம் கட்டினால் தேவன் எப்படி இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார். அப்போ எந்த ஆலயத்தை கட்டினா பிரியமாயிருப்பார், மலையிலே போய் மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டும் போது ஆண்டவர் எப்படி இருப்பார்,
பிரியமாயிருப்பார். அதே நேரத்துல கொரிந்தியர்கள் எழுதும் போது பவுல் இப்படியே எழுதுகிறார். கொரிந்தியர்கள் எழுதிருப்போ 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். அல்லேலூயா. அப்ப ஆகாயில சொல்லும் போது என்ன சொல்கிறார்? நீங்க மலையிலே போய் மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லுகிறார். இங்க கொரிந்தியர் சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நம்ம எவ்வளவு ஆலயம் வேணுமானாலும் கட்டலாம், பணம் அனுப்பி கொடுக்கலாம், கட்டலாம். அல்லேலூயா. ஆனால் நாமும் தேவனுடைய ஆலயமாய் இருக்க வேண்டும். அப்பதான் தேவ ஆவி நமக்குள்ளே வாசமாய். அல்லேலூயா. நாம லஞ்சம் வாங்கி இல்ல திருடி பொய் சொல்லி சம்பாதிச்சு அதுல கொஞ்சம் ஆலயத்துக்கு கொடுக்கறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த ஆலயமும் நல்லா இருக்காது, நாமும் நல்லா இருக்க மாட்டோம். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயம். எப்பாவது சிந்தித்தது உண்டா? வட இந்தியாவிலே சபை கட்டக்கு 100 ரூபா கொடுத்தேன், நேபாளில சபை கட்டக்கு 500 ரூபா கொடுத்தேன், மியான்மர்ல சபை கட்டக்கு 300 ரூபா கொடுத்தேன். கொடுங்க, நல்லதுதான். ஆனா அதுக்கு முன்ன ஒண்ணு அறிய வேண்டியது இருக்கு. நீங்களே ஆலயம், நீங்க தான் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். அல்லேலூயா. பாருங்க, 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கும் போது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அல்லேலூயா. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய, ஆமா, நாம பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆலயத்தை எங்க வேணுங்களும் கட்டலாம். திருவான்மியூர்லயும் ஆலயம் கட்டலாம், செங்கல்பட்டுலயும் ஆலயம் கட்டலாம், காஞ்சிபுரத்திலையும் ஆலயம் கட்டலாம். அல்லேலூயா. திருவண்ணாமலையிலையும் ஆலயம் கட்டலாம், நேபாளிலையும் ஆலயம் கட்டலாம், வட இந்தியாவிலையும் ஆலயம் கட்டலாம். ஆனா நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோமா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வாசம் செய்கிறாரா? அப்பதான் தேவன் நம்மேல் பிரியமாயிரும். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தபடியாய் பாருங்க, யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. யோபு என்ன சொல்லுகிறார்? அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது, அல்லேலூயா, நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது, நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி. அல்லேலூயா. நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். எதுக்கு விண்ணப்பம் செய்கிறோம்? நமக்கு கஷ்டத்துல இருக்கும் போது அது வேணும், இது வேணும், அரிசி வேணும், பருப்பு வேணும், பணம் வேணும், வீடு வேணும், கார் வேணும், சைக்கிள் வேணும், மாடி கட்டணும், ஏதோ ஒண்ணு சொல்லி என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்றோம். அப்படி அவன் விண்ணப்பம் பண்ணும்போது, நாம் விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரமாய் பார்க்கும்படி அவர் அவனே பிரியமாகுவார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? பிரியமாகிறார்.
அதனால பிரியமானதுனால என்ன செய்கிறார்? மீண்டும் மீண்டும் நாம் ஆண்டுடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி என்ன செய்கிறார்? அந்த மனுஷனுக்கு அவருடைய நீதியின் பலனை கொடுப்பார். அவனுடைய அந்த மனுஷனுக்கு ஜபத்தின் பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜபத்தின் பலனை கொடுக்கிறார். நான் ஜெபித்தால் எனக்கு ஜெபத்தின் பலனை தருவார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபித்தால் உங்களுக்கு ஜெபத்தின் பலனை ஆண்டவர் தருவார். சமாதானம் வேண்டும் என்று ஜெபித்தால் ஆண்டவர் சமாதானத்தை தருவார். சந்தோஷம் வேண்டும் என்று ஜெபித்தால் ஆண்டவர் பிரியமாகி உனக்கு சந்தோஷத்தை தருவார். ஹல்லேலூயா. பிறகு சங்கீதம் 44 சங்கீதம் 3 வசனம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக் கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றார், அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை என்ன செய்யல? கட்டிக் கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. ஹல்லேலூயா. நம்ம ஆலயத்தை நான் ஜெபம் பண்ணினா ஆண்டவர் நம்ம மேல என்ன செய்வார்? பிரியமாவார். அதனால நாம் பட்டயத்தாலும் தேசத்தை என்ன செய்ய வேண்டியதில்லை. ரொம்ப போராடி ரொம்ப யுத்தம் பண்ணி ஒண்ணும் சாதிக்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய புயமும் ஆண்டுடைய முகத்தின் பிரகாசம் அவர்களை நமக்காக ஆண்டவருடைய புயம் யுத்தம் செய்யும். ஹல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் பிரயாசப்படுவார். நம்ம ஜெபம் பண்ணினா மட்டும் போதும். நம்ம ஐயோ நான் ராத்திரி பகலா உழைக்கிறேனே, ஆலயத்துக்கு போகாம உழைக்கிறேனே, அப்போ கூட எனக்கு ஒண்ணு இல்லைன்னு ஏன் பேசுறான்? நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரா தான் சொல்ற. அப்பதான் உனக்கு மேல பிரியமாகி ஆண்டருடைய புயமும் ஆண்டருடைய முகத்தின் பிரகாசமும் உங்களை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டருடைய புயம். நாம உழைச்சிருந்தா புயம் வலி வரும். அப்புறம் டாக்டரை தேடிதான் போயிட்டு இருக்கணும், மருந்து வாங்கி தடவிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஜெபம் பண்ணினால் போதும், ஆண்டவர் நமக்கு பிரியமாகி அந்த மனுஷனுக்கு நீதியின் பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவன் கேட்கிறதுக்குரிய பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்க கூட அவர் எப்படி இருக்கிறார்? இந்த உலக ஆசீர்வாதம் மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கவும் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மோசே ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாக இருப்பார்கள். பாருங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார். எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும் விசுவாசிக்கிறது இல்லை. எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும் கீழ்படுகிறது இல்லை. ஆண்டவருக்கு கோபம் விட்டுகிற சந்ததியா இருக்கிறார்கள். அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி இருந்தாங்க. அதனால ஆண்டவர் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறார் பாருங்க. நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்தேன், சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கலாம் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. அவர்கள் ஆண்டவருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கோபம் உண்டாக்குனதுனாலும் ஆண்டவருக்கு அவர்கள் என்ன செய்யல, ஆண்டவரை விசுவாசியாமல் போனதுனாலும் நான் அவர்களை என்ன செய்வேன்? கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கல உன்னை. ஆமா, 6 லட்சம் இஸ்ரவேலர்களை மோசே கூட்டி கொண்டு வரார்.
அவர்களை 6 லட்சம் பேரையும் கொள்ளை நோயினால் நான் என்ன செய்வேன்? ஆமா, சாக பண்ணிட்டு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு மோசே என்ன சொல்லுகிறான் பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவில் இருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்கள் நடுவே இருக்கிறதையோ, கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையோ, உம்முடைய மேகம் இவர்கள் நிற்கிறதையோ, பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் சொல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள், ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொல்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால் ஆமா, வனாந்திரத்திலே கொண்டு போட்டார்கள் என்பார்களே. ஹல்லேலூயா. நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை முகமுகாய் தரிசிக்கிற தேவன் என்றும், உம்முடைய மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நீ வழி நடத்துகிறீர் என்றும், அவர்களுக்கு ஆகாரமாகிய மன்னாவை கொடுக்கிறீர் என்றும், அவர்கள் வஸ்திரங்கள் பழைய சாய் போகாமல் இருக்கிறது என்றும், அவர்கள் பாதரட்சைகள் கிளியவும் இல்லை, அவர்கள் பாதங்கள் வீங்கி போகவும் இல்லை. இதை அறிந்த அவர்கள் இப்பொழுது நீர் அவர்களை கொண்டு போட்டால் என்ன சொல்வார்கள்? உம்மாலே ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொல்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த பாலந்தேன் தேசத்தை கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்தார். அந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியல, கொண்டு போக முடியல, அப்படி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆசீர்வதிக்க முடியலன்னா மற்ற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்துவால நம்மள என்ன செய்ய முடியல, ஆசீர்வதிக்க முடியலன்னு சொல்வார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்காம இருக்கிறது யாருக்கும் தெரியாது. நாம ஜெபிக்காம இருக்கிறது யாருக்கும் தெரியாது. நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம பிரியமில்லாத பிள்ளைகளா இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் இருந்தாங்க. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை நான் ஒரு நிமிஷத்துல கொள்ளை நோயினால வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போடுறேன், உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக. உடனே மோசே சொல்லுகிறார், ஐயோ நான் பெரிய ஜாதியாகிறதுல முக்கியம், என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. நீர் எங்களோடு முகமாய் தரிசிக்கிற தேவன் என்றும், அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினால் என்னை நடத்துகிற தேவன் என்றும், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் நடத்துகிற தேவன் என்றும் அந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார்கள், உமக்கு பயந்திருக்கிறார்கள். இப்பொழுது இப்படி கொண்டு போட்டால் அந்த ஜனங்களை கொண்டு பாலந்தேன் ஓடுகிற கானான் தேசத்துல கொண்டு விடுறதுக்கு தேவனுக்கு என்ன இல்லாம போச்சுது, வல்லமை இல்லாம போச்சுன்னு சொல்லுவார்களே, அப்படின்னு ஜெபித்தோம். ஹல்லேலூயா. அப்படி அந்த ஜெபத்தை கேட்ட போது ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யாமல் விட்டு விட்டார். ஹல்லேலூயா. ஜெபம் தான் ரொம்ப பெரிய ஆண்டவர். உங்க ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்ன செய்வார், ரொம்ப பிரியமாவார். அந்த மனுஷன் கம்பீரத்தோட சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட ஆண்டவரை பார்க்கும்படி நோக்கி பார்க்கும்படிக்கு அவனுக்கு உதவி செய்வார். இந்த வசனம் போய் இல்ல, யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வீட்டுல போய் வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க, மனப்பாடமா வச்சுங்க, சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஜெபம் பண்ணா என் மேல் பிரியமாவீரு, நான் சந்தோஷத்தோட உண்மை நோக்கி பார்க்கும்படி, நான் சந்தோஷத்தோட நல்ல சாட்சி ஆலயத்திலே சொல்லும்படி என்னை நடத்துவேன்னு சொன்னீரு, நடத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்க ஜெபம் பண்ண நான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானபடி நடையுங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் உங்களை வைத்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை என்ன செய்வார்,
ஆசீர்வதிப்பார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள். வசனம் பொய்யாகாது. அதற்காக தான் தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கவே தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். அதனால பிரியமான இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரிய இயேசுவின் பேரர்கள் நாம், பேரர்கள் நாம், நான் ஜெபம் பண்ணோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும், உடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துகிறார் என்று. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களிலே சில காரியங்களை இந்த செய்தியின் மூலம் கேள்விப்பட்டோம். ஆண்டவரே, இந்த பிரியமான காரியங்களை மனதிலே வைத்து எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளைகளாய் இருக்க எங்களை மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள். ஆண்டவரே, பலவீன பாண்டங்கள், எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு விஷயங்களுக்கு இறங்கி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும்படியாய் செவிக்க, உம்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் செவிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, சோத்ரான் சோத்ரான். பிள்ளைகளுக்கு நல்ல சுகந்தார், பிள்ளைகளுக்கு நல்ல பலம் தாரும், பிள்ளைகளுக்கு சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை தார். பிள்ளைகள் மனங்கள் கர்த்தருடைய ரட்சிப்பினாலே பொங்க கர்த்தர் உதவி செய்வீராக. மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாக உதவி செய்யும். இந்த பண்டிகை நாட்களிலே இயக்கத்தோடு இருக்கிற, இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு கர்த்தர் ஏதாவது செய்யும்படியாய் செவிக்க, அற்புதங்களை செய்கிறதையும் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறபடியாய் சோதரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று பிள்ளைகள் சபை நடுவே சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீரார். இயேசு நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அறிவுக்கு விலக்கி வேண்டும். தாயை திருப்தியாகிறார், கடலுக்கு சமமாய் கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தல் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றைக்குமாயிருப்பதாக. நாட்டிலே நாம் யாவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கேட்ட வசனங்களின்படி நடந்து தேவ இரக்கத்தை. சோத்ராம் சோத்ராம் சோத்ராம்.